Taste the Daily. அரக்கோணத்தில் கல்லூரி மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் கல்லூரி மாணவி ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்ததோடு அவரை அரசியல் பிரமுகர்களுக்கு இரையாக்க முயன்றதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் விடிய அரசின் கேவல் துறை திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இவ்விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து கையில் எடுத்துள்ளது. இது குறித்து தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிரணி ஆணைய தலைவர் எழுதியுள்ள கடிதத்தில் பாரபட்சமற்ற நியாயமான விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 3 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் நகலுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விரிவான நகலையும் டிஜிபியிடம் தேசிய மகளிர் ஆணையம் கோரியுள்ளது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது தாமாக முன்வந்து குதித்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் இவ்விவகாரத்தில் எங்கே போனது எனவும் பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக ஸ்டாலின் அரசு செய்து வருவது அரசு பயங்கரவாதம் என பெண்கள் காட்டமாக சாடியுள்ளனர். தஞ்சாவூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையின் காரணமாக நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புத்தூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட கோடை சாகுபடி நெற்பயிர்கள் மழையில் பாதிக்கப்பட்டது. மேலும் மழைநீர் வடியாமல் விளைநிலத்தில் தேங்கி உள்ளதால் பயிர்கள் அனைத்தும் முளைக்க தொடங்கிவிட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முளைத்த நெல்லை கையில் வைத்துக் கொண்டு வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை முறையாக தூர்வாராத காரணத்தால் பயிர்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பருவம் தவறி பெய்த மழை காற்றால் கதிர் வந்த பயிர்களும் சாய்ந்துள்ளது. நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாரான பயிர்களும் முழுமையாக சாய்ந்து கதிர்கள் முளைத்துள்ளது. இந்த நிலையில் தஞ்சை நாகசாலையில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டையிலிருந்து பல்லவராயம்பேட்டை வரை இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் என்பது முழுமையாக தூர்வாரப்படாதனுடைய விளைவாக தண்ணீர் இதுவரை வடியாமல் உள்ளது.